உங்களுக்கே தெரியும் ராபர்ட் டவுனி ஜூனியர் டாக்டர் டூமா எம்சியூக்கு திரும்ப வந்திருக்காருன்னு. ஆனா, அவரு இந்த 2 படத்துக்கும் எவ்வளோ சம்பளம் வாங்க போறாருன்னு தெரியுமா? அதுக்கு முன்னாடி இந்த சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஷார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணுங்க. ராபர்ட் டவுனி ஜூனியர் கெவின் ஃபைகி கிட்ட ஒரே ஒரு கண்டிஷன் தான் போட்டிருந்தாரு. நான் இந்த படங்கள்ல திரும்ப வரணும்னா, ரூசோ பிரதர்ஸ் வந்து இந்த 2 படத்தையும் டைரக்ட் பண்ணா மட்டும் தான் நான் திரும்ப வருவேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு கெவின் ஃபைகி ரூசோ பிரதர்ஸ்க்கு என்ன சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, 80 மில்லியன் 2 படத்துக்கு 80 மில்லியன் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆர்டிஜேக்கு வந்து இதை விட கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். ஏன்னா எண்ட்கேமும் இன்ஃபினிட்டி வார்க்கும் அவர் வாங்கின சேலரி 2த்துக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 150 மில்லியன். ஸோ இந்த 2 படத்துக்கு அவர் 200 மில்லியன் வரைக்கும் வாங்கியிருக்காரு அப்படின்னு தான் ரூமர் சொல்லுது. ஸோ 200 மில்லியன்றது வந்து அந்த படத்தோட வசூலோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி. இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா 1600 கோடி. ஆனால் அந்த 2 படங்களும் அவங்க எதிர்பார்க்குற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 32,000 கோடி. ஸோ தாராளமாக ஆர்டிஜேக்கு இந்த சம்பளம் கொடுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சம்பளம் கரெக்டா இல்லை ஓவரா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். பாய்.